கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். God is good God, awesome God, enough God, and true living. உண்மை உள்ள தேவன், உயிரோடு இருக்கும் தேவன். இன்னைக்கு அவரை நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற தேவன். என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, உங்க சிந்தனை, how is your thoughts? God always see your thoughts. What is in your mind? What is in your heart? Your thoughts is more important towards God. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, உங்க சிந்தனை இயேசு கூட எப்படி இருக்கு? உங்களோட எண்ணங்கள் இயேசுக்குள்ள எப்படி இருக்கு? உங்களோட எண்ணம் நீங்க இயேசு பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமென். What are you thinking about Lord Jesus? What is your thoughts about Lord Jesus is more important. Amen. Hallelujah. John chapter 4 verse 1 to 14. யோவான் அதிகாரம் 4 வசனம் 1 லிருந்து 14. Amen. Hallelujah. God said, Lord Jesus said, He will give you a life-giving water. Amen. Hallelujah. ஆண்டவர் நித்திய ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். நித்திய ஜீவ தண்ணீர், life-giving water. What is God mean by that? What is life-giving water in your life? உங்க வாழ்க்கையில நித்திய ஜீவ தண்ணீர்னா என்னது? என்னது? What is life-giving water in your life? What is Lord Jesus is trying to tell the Samaritan woman and you and me? நம்மளுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? life-giving water. life-giving water என்னது? ஆமென். Hallelujah. நித்திய ஜீவ தண்ணீர்னா என்னது? What is God trying to explain to us? What is that life-giving water? நித்திய ஜீவ தண்ணீர்னா என்னது? God is talking about the Lord Holy Spirit. Amen. Hallelujah. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்றார். You learn deeper about Lord Holy Spirit. Before Lord Jesus left the world, He already spoken about the Lord Holy Spirit. சொல்லிட்டு நித்திய ஜீவத்தன் யார் உன்கிட்ட தண்ணி கேட்கறது உனக்கு தெரியல. You see when you read verse 10, God said, if you know God, amen, and what God gives, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? If you know God, what God gives, amen, and who is asking you for a drink, you will never stop being. யார் உன்கிட்ட தண்ணி கேட்க உனக்கு ஆண்டவர் தெரிஞ்சா, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன கொடுப்பாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, யார் உன்கிட்ட தண்ணி கேட்கலான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஆமென். ஹல்லேலூயா. யார் உன்கிட்ட தண்ணி கேட்கலான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உனக்கு நான் நித்திய ஜீவ தண்ணீர் கொடுப்பேன்னு சொன்னார். Lord Holy Spirit, I will give you the Lord Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், the Lord Holy Spirit is very important in our life. Amen. Hallelujah. Very important. நித்திய ஜீவ தண்ணீர்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் ஆவியானவர் தான். Amen. Hallelujah. இன்னைக்கு இதுதான். If you live according to your human nature, amen. If you live according to your human nature, you will be never satisfied with whatever you have. மனித ரீதியில் நீ வாழ்ந்தனா, பிசிக்கலி ஹியூமன் நேச்சர், மனித சிந்தனையில நீ வாழ்ந்தனா, உன்கிட்ட என்ன இருந்தாலும் உனக்கு திருப்தி ஆகாது. You won't be satisfied whatever you have also. Amen. Hallelujah. Human nature, மனித ரீதியில் நீங்க சிந்திச்சு மனித ரீதியில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உன்கிட்ட என்ன இருந்தாலும் உன்னை திருப்தி அடைய முடியாது. You cannot be satisfied. They always, these people, they always wanted to do something better with their own effort. அவங்க சொந்த முயற்சியில் ஏதாச்சும் பெட்டரா செய்யணும், to make their life better. And they always, this human nature, when you are in human nature, you will think you want to do something better to make your life better. வாழ்க்கை நான் ஏதாச்சும் செய்யணும், என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும், நான் இது செய்யணும் அது செய்யணும் அப்படி இப்படின்னு they will run after the world. But unfortunately, without God's approval, nothing will satisfy you. ஆண்டவரோட உத்தரவு இல்லாம, ஆண்டவரோட அனுமதி இல்லாம நீ என்னத்தை தேடி போய் மலை மேல நின்றாலும் தலைகீழ நின்றாலும் you will never be satisfied. Amen. உங்களை நீங்க திருப்தி அடையவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இல்லை, தந்தையின் ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இல்லை, you will never be satisfied. You will never, உனக்கு திருப்தி அடையவே
முடியாது. Amen. But those, this is what Lord Jesus saying here, 1 to 14. After that is the life of the woman. So we don't want to know the life of the woman. It's 1 to 14. What God is saying. 1லிருந்து 14க்குள்ள என்ன சொல்றார் ஆண்டவரே? யார் யார் ஆவியானவர் வழியில நடக்கறாங்களோ, ஆவியானவர் காட்டுற வழியில நடக்கறாங்களோ, ஆவியானவர் காட்டுற வழியில போறாங்களோ, ஆமென். And they will be always walking in satisfactory. Those who walk with Lord Holy Spirit, listen the guidance of the Lord Holy Spirit, they will always be satisfied. They will have a satisfied life. Amen. Hallelujah. Hallelujah. How? எப்படி அவங்க ஆவியானவர் கூட நடக்கிறவங்க திருப்தியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கும். எப்படி சொல்றேன்? Because they always live to the according of God's plan. Amen. அவங்க வாழ்க்கை எப்போதும் ஆண்டவரோட திட்டத்துல தான் இருக்கும். desire of God. ஆண்டவருக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பார், அதை செய்வார். Amen. And they always be happy with what they have. அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதுல சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் கொடுக்குற ஜாம் என்ன பொருள் அவங்கள்ட்ட இருக்கோ அதுல சந்தோஷப்படுவாங்க, அதை பத்திரமா பார்த்துக்குவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கொடுத்தார். You must be satisfied and happy with those things that God has given you through the Lord Holy Spirit's guidance. Amen. Hallelujah. Hallelujah. If you never walk with Lord Holy Spirit, you never follow the guidance, then you will never be satisfied. உங்கள்ட்ட என்ன இருந்தாலும் whatever you have to sow, you will never be satisfied until God comes in your life. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான். Sometimes you see, if you walk with God, that means you walk with the Lord Holy Spirit, unexpected things will happen in your life. You never think about that, but God will still give you because of your obedience. Amen. நீங்க ஆண்டவர் ஆவியானவர் நடக்கும்போது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது, நீ எதிர்பார்க்காத காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, இது எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு வருமா, இல்லை எதிர்பார்க்க, ஏன்னா ஆண்டவர் கொடுப்பார். Amen. And God will suddenly give you unexpectedly. Amen. Because you are obedient, you follow God, you have faith. என்னோட எனக்கு வீடு கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. Amen. இன்னைக்கு 25 நாலாம் மாசம். 2019 25th of April I shipped into the house. Now 2 years ready. Amen. Hallelujah. All glory belong to my Lord Jesus. Amen. Hallelujah. Today my house birthday. Amen. Hallelujah. That's why I am celebrating. Amen. Hallelujah. You must know, must appreciate whatever God do in your life. How many of you can tell me when you ship into your new house? What day you all ship in? What day? 19 June coming. 13 June coming. Make sure you celebrate. Amen. Hallelujah. Hallelujah. I don't want to know what are the moving things that God bless in your life. I mean, moving things like car, motorbike, or whatever. Moving things I don't want. You buy flight also, I don't want to know. Okay? But I want to know non-moving things that God give you in your life. Do you appreciate it? I mean, do you value what God give in your life? Are you satisfied? Amen. Hallelujah. நிறைய காரியம் ஆண்டவர் வாழ்க்கையில் செஞ்ச காரியங்களை மறக்காதீங்க. ஆமென். மறக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட. How you remember your birthday? How you remember your birthday? You want to celebrate your birthday? You want to do this, do that? And some people celebrate for 1 month, and you also cannot do anything. Amen. Yes, because they are appreciating what God has given them. Amen. Hallelujah. Like that, whatever God give you in your life, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதை மறக்காத, அதை வேல்யூ பண்ணு. எப்ப ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்தார், எப்ப ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்தார், எப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சார், அதை மறக்காத. ஆமென். Hallelujah. Hallelujah. இதுதான். Those who walk with God, they never plan anything. They don't plan anything. Amen. Hallelujah. They wait for God's plan. That's why we need to pray every day. You pray, you meditate the word of God, you ask God, God, what is your plan for me? Amen. Hallelujah. என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. என்ன திட்டம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே சொல்லுங்க. God will always talk to you and use you for His plan. Don't expect God to use you every day. Amen. Hallelujah. ஆண்டவரை எப்போதும் பயன்படுத்த மாட்டார். God will keep you KIV, keep in view. You pray, you meditate the word of God,
நீ ஜெபிக்கிற, நீ ஆண்டவர் வார்த்தையை படிக்கிற, நீ ஆண்டவரத்தில் தியானம் செய்கிற, ஆண்டவர் அப்படியே வச்சிருப்பாரு. One day he will use you. One day he will just use you. For 1 month then keep you back in care you. ஓகே வச்சிருவேன். உன்னை கொஞ்ச நாள் பார்த்து ஒரு வாரம் பார்ப்பாரு. நீ அந்த இடத்துக்கு நீ தேவைப்படுறியா? ஒரு நாள் ராபர்ட்னால தான் செய்ய முடியுமா? ஓகே ராபர்ட்டை பார்ப்பாரு. ஒரு வாரம் பார்த்துட்டு ஓகே ராபர்ட் கேவியில் ப்ரே பண்ணி அப்புறம் ஒரு 4-5 வருஷம் ஒரு 10 வருஷம் பயக்க மாட்டாரு. அப்புறம் திருப்பி எடுத்து பார்ப்பாரு. ஆமென். இதுதான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. That is our Lord. You have to wait patiently. Amen. Like a silent bomb. Wait. Amen. And pray. Wait means don't sleep, drink, sleep, eat. Adilla. Wait. We must pray. Every day pray. Meditate the word of God. Amen. Hallelujah. You build up. First thing you build up your relationship with God by spending your time in prayer and meditate the word of God. And you வந்து ஆண்டவர் கூட உள்ள உறவை சரிப்படுத்தணும். உறவை சரிப்படுத்தணும். Visit God very often. Visit God. That means how to visit God. Where you visit God. நீ ஆண்டவர் எப்போதும் போய் பார்க்கணும். Very often you must go and see God. இப்போ அம்மா பார்க்குறீங்க, அப்பா பார்க்குறீங்க, போய் பார்க்குறீங்க தானே, பார்க்காம இருந்தது இல்லையா? அப்போ you must visit God. Where do you visit God? ஆமென். எங்கே ஆண்டவர் போய் பார்ப்பீங்க? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எங்கே பார்ப்பீங்க? நான் எத்தனை நாள் சொல்லி கொடுத்துட்டேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எங்கே பார்ப்பீங்க? ஆமென். Hallelujah. Keep your relationship with God, but you must visit God. Where do you see Lord Jesus? Where? You see Lord Jesus in your church, and you always keep your relationship in your house with the Lord Holy Spirit. Amen. Hallelujah. நான் உங்க ஜெபத்தை கேட்கிறது நீ ஆவியானவர் கூட உன் வீட்டில் வச்சிருக்க. வாரம் நீ சர்ச்சுக்கு போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ பார்க்குற. You visit God in your church. You visit Lord Jesus in your church. And once a year your congregation get together where the Father come and bless you all. How many times you have to tell? Amen. Hallelujah. நீ எங்க வந்து ஒரு கன்வென்ஷன் நீ செய்ய ஒரு congregation ஒண்ணா வருதோ அங்க தந்தை உன்னை ஆசீர்வதிப்பார். That's where you get the approval of your blessing for that year. Amen. Hallelujah. அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கும் அங்க. All the application already been given to God the Father. So when the congregation meet, God the Father approve the things what you have prayed for, request for. Amen. Hallelujah. Hallelujah. And இதுதான் you must give more priority to God in your life. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமான இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய இடம் கொடுங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்து வேலை செய்வார். Amen. And don't expect things to happen immediately after you know God. Amen. நீ ஆண்டவர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவர் பற்றி தெரிஞ்சோடனே இன்னைக்கு ஒரு ஜெபம் தெரிஞ்சோடனே today you pray today. That's only you started to pray today. Don't expect that things to happen next day. Amen. Hallelujah. இன்னைக்கு தான் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிற, இன்னைக்கு தான் நீ இயேசுவை பார்த்துருக்க, இன்னைக்கு தான் உனக்கு இயேசு தெரியும்னா நாளைக்கே என் வாழ்க்கையில் எல்லாம் மாறணும்னு நினைக்காதீங்க. Amen. Hallelujah. Hallelujah. God will take his time. God is not in hurry. I tell you so many times. But he will be there in time. ஆண்டவருக்கு வந்து அவசரம் வேலை பிடிக்கிற அவசரமாக வரமாட்டேன், மெதுவாக வருவார். அவருக்கு தெரியும் எப்போ வரணும், உன் வாழ்க்கையில் எப்போ வரணும், பட் எப்போ ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். Amen. Hallelujah. But always remember, before God bless you, God have to mold you, get you ready for the blessing. Amen. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னே உன்னை தயார்படுத்துவார். Amen. உன்னை தயார்படுத்துவார். God will make you ready before he bless you. Amen. Hallelujah. Before the blessing comes in your life, உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதானே? God will mold you first, get you ready. Amen. Hallelujah. Hallelujah. So never plan anything, just let the Lord Holy Spirit come in your life and plan things for you. Amen. Hallelujah. 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 Okay, now I want to ask you, how many of you are not satisfied with your life? Today's teaching. எவ்வளோ பேர் வாழ்க்கையில் வந்து திருப்தி இல்லாமல் இருக்கீங்க? திருப்தி இல்லை, நாட் சாட்டிஸ்ஃபைட். நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் லைஃப், physically and spiritually not satisfied. Another, do you feel
Do you feel your life unsatisfied with your life? யாரு இருக்கீங்களா? Amen. Hallelujah. Hallelujah. Today I'm going to explain about that thing. The life-giving water. John chapter 4 verse 13 and 14. God said, I will give you water. The water that you drink from me. You will not be thirsty. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். The water that you drink now without Lord Jesus in your life, without the Lord Holy Spirit, will make you thirsty again. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இல்லாம, ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இல்லாம நீ குடிக்கிற எல்லா தண்ணியும் உனக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும். ஆமென். மறுபடியும் தாகம் வரும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் உனக்கு மறுபடியும் தாகம் எடுக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். You need to know the Lord Holy Spirit. Lord Holy Spirit உன் வாழ்க்கையில் இல்லைன்னா உனக்கு திருப்தி ஆக முடியாது. Amen. Are you ready to fulfill your meaningful life? உன் வாழ்க்கைனா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் உனக்குள்ள வந்தாதான் உன் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். ஆமென். அப்பதான் தெரியும். அப்பதான் அந்த வாழ்க்கையோட அர்த்தம் உனக்கு புரியும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படி உன்னை வழி நடத்துறாருன்னு தெரியும். ஆமென். Hallelujah. Hallelujah. Now if you still you don't know, உனக்கு தெரியல, are you satisfied or not satisfied? You are just hanging like that. You are confused. If you are confused, whoever confused, you don't know. Still you don't know what, how. You don't know anything. So you all know already now. So no need to explain. Amen. Hallelujah. Hallelujah. If you don't know, you still uncertain about your life. Now is the time you look for Lord Jesus. Amen. Hallelujah. உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியலையா? You are uncertain. You are uncertain and you cannot make decision. You are so confused, so afraid. It's the time you look for Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Don't be like the people. Most of the people they என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பேர் உனக்கு தெரியலையா உன் வாழ்க்கை உனக்கு திருப்தியா இருக்கா திருப்தியா இல்லையா என்ன செய்யணும் தெரியலையா? Now is the time. இப்போ இயேசு தேடு. ஆமென். இயேசு தேடு. ஆழமா தேடு இயேசுவை. ஜெபம் பண்ணுங்க. மோஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் லார்ட் ஜீசஸ். நான் சொல்ல மோஸ்ட் ஸ்பெண்ட் டைம்னா டைம் நம்ம லார்ட் ஜீசஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது லெஸ்ஸாக தான் போகுது. ஆமென். When I say spend more time, the time become lesser when we spend to Lord Jesus. Amen. Hallelujah. Yes, the devil make the time lesser for you to spend with Lord Jesus. And the devil will make the time lesser. Why? We never meet Wednesdays already. We never meet Fridays already. We only meet on Sunday. That Sunday also I expect you all to pray the 7 days behind in your house. Monday to Saturday or Monday to Sunday before you come to church. நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு 1 hour 2 hour ஜெபம் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். நம்ம 2 நிமிஷம் தான் பண்றோனே ஆண்டவர் தான் தெரியும். ஆமென். Hallelujah. And that time they will take your time. Amen. Hallelujah. Hallelujah. But never mind. Force yourself to pray. Amen. Hallelujah. Javi. Don't be like most of the people always looking around, trying to find something to make their life better and happy. Amen. அவங்க ஏதாச்சும் ரொம்ப பேர் உலகத்தில் இயேசு தெரியாத ஆளுங்க ஆவியானவர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தேடிட்டே இருப்பாங்க. To make them happy, to do something, trying to find something to make them happy. நல்லா இது செஞ்சா அவங்க பிளான் பண்ணுங்க. இது செஞ்சா நல்லா இருவேன், இது செஞ்சா இது இருந்தா ஓகே ஆயிடும், இது பண்ணா அது பண்ணிடுவேன், அது பண்ணா இது வந்துடும். எது வராது? ஏசு இருக்கணும் அங்க. ஆமென். Hallelujah. Nothing is satisfied in my life before Lord Jesus came into my life. Amen. Hallelujah. Although நான் சொன்னேன், although every time I say I am with God, I am praying, I am walking with God, எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது nothing satisfied me. When God bring me to Kajang, in 2000, நான் ஸ்டால் வச்சேன், ஃபுட் ஸ்டால் under Kajang என்னை கொண்டு வரும்போது நான் நினச்சேன் நான் இயேசு கூட இருக்கேன். Yes, I was praying, I was with Lord Jesus, I am looking for Lord Holy Spirit. I thought I am walking with Lord Jesus.
I thought, நான் நினைச்சேன். But I do stall, காஜா வந்தாலும் ஸ்டால் போட்டேன். ஒரு நாளைக்கு 4 hour தூங்குவேன், 20 hour வேலை செய்வேன். 20 hours I work, 4 hours only I sleep. Okay? So, what I thought I was with Lord Jesus. I கடை வச்சேன், சாப்பாடு கடை. Nothing satisfied me. I do transport to school students. No satisfaction. I sell plastics in Pasamalam. No satisfaction. I do cleaning work. No satisfaction. Nothing satisfied me. I still have the burden. I don't know why my life is not satisfied until I came to Lord Jesus. Amen. Hallelujah. At 2006 ஆண்டவர் என்னை பொறுப்பெடுத்துக் கொண்டார். I came to Lord Jesus. Now I am having a satisfactory life. Amen. Hallelujah. Because why? I am happy with what I have. Amen. Hallelujah. Amen. Yes, true. Because I seek God. And ஆண்டவர் கூட வந்தோடனே இந்த 15 வருஷத்துல I feel the satisfactory of my life. Why? I don't depend on anybody. I don't adopt things. எனக்கு இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இவங்கனால தான் நான் இல்லை, இயேசுனால தான் நான் நல்லா இருக்கேன். ஆமென். அவ்வளோதான். God gave me, I know God gave me everything. I only give every time my life as a testimony. Amen. Hallelujah. Because I want you all to learn, want you all to know, depend on Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பிடித்துக் கொண்டு இரு. எல்லாம் செய்வார். My life is a good testimony for you all. Amen. Hallelujah. Seek God even though nothing happened in your life. உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காட்டி கூட, உங்களுக்கு எதுவும் தெரியாட்டி கூட, always seek God. I go to church in 98 before I left the church. I can no transport. Transport இல்லை, 100 சொன்னேன், transport இல்லை, சர்ச்சுக்கு பஸ்ஸில் வரேன் அப்படி. One of the church member give me a car, old car, Datsun 125 wagon. With that car, I take 10-15 people to church. சபை கூட்டு போய் I bring to my old church. I bring them. But that car is very funny car, funny guy. It will stop where it wants to stop. Okay? No petrol meter will not working, nothing, light will sometimes work, sometimes don't work. You go, you climb mountain, the floor stop. You want to go. So, in that situation also, அந்த காடி ஒரு சர்ச் மெம்பர் கொடுத்தாங்க, Datsun 125 வேகன் காடி. அதுலேயே நான் 10-15 பேர் ஏற்றிட்டு போவேன், சர்ச்சுக்கு சபைக்கு ஏற்றிட்டு போவேன். அது எங்கே போய் நிற்கணுமோ அங்கே நின்றுவோம். அவரோட இஷ்டம் அது. நான் ஏற்றிட்டு போவேன். யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ, இயேசு பார்த்தாங்க. Amen. Hallelujah. Then the church member who give me the car, he knows that I am going to other denomination. He took back the car from me. Amen. என்கிட்ட காடி பிடிக்கிட்டேன். வீட்டுக்கு அந்த காடி நான் அழகாக செஞ்சு வச்சேன், காடி பிடிக்கிட்டேன். எனக்கு காடி அழகாக செஞ்சு வைக்க பிடிக்கும். அப்போ இந்த பழைய காடி I like to do cars. I like to modify cars. ஸோ பிடிக்கிட்டாரு. என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே சர்ச்சுக்கு ஆள் எடுத்துட்டு போனால் காடி பிடிக்கிட்டாங்க. ஆண்டவர் இப்போ எப்படி போவேன் சர்ச்சுக்கு? How do I go to church? I ask God, how do I go to church, God? Now I know transport, how to go. And the church is 45 kilometers from my house. How? And go 45, come 45, 90 kilometers, no car, how to bring people. I was complaining, that's I do with God. My woman car, there's one car. Nissan Floral, don't buy, 2000. The owner is selling for 2000. I say, no money, I only got 500. How to buy the car for 500? So I said, never mind, we go and see. I go and see the owner. நான் போய் அந்த முதலாளியை பார்த்தேன். நிசானில் ஒரு காடி 2000 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னாங்க. ஸோ நான் ஓனர் போய் பார்த்தேன், காமன் சேக்காரன். ஸோ ஓனரை பார்த்துட்டு நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை, சீனை, definitely don't know me, I don't know him. Okay? The foreman took me to there. So I just told the owner, I don't have money, but I got 500. Every month I try to pay you and settle the 2000. He asked me, who are you? How do I know you? You won't run with my car. So he said, cannot. Very rich fella. I see 2 Mercedes and 1 Volvo in his car, but he still don't want to give me the car. So I just say, Lord Jesus, I tell the truth, he don't want to give me, okay, then I come back. The next day the foreman called me. The foreman called me again the next morning. He said, come, the owner want to see you. So I thought,
he going to take the 500 and give me the car. And I pay him monthly. I go there, the fellow come and give me the car key. He says, give me the 500, no need to pay, take the car and go. Wow, what happened? That time I feel my Lord Jesus there. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுநாள் காலையிலே 2000 வெள்ளி உள்ள காடியை 500 வெள்ளிக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆமென். அவன் சாய் கொடுத்து காடியை எடுத்துட்டு போடான்ட்டான். நானும் ஓகே ஹாப்பி இந்து முதல் ஹாப்பி சொல்லி காடி எடுத்துட்டேன். ஆமென். அப்புறம் தான் தெரியும் அவன் வந்து அந்த காடி நம்பரை போட்டான், அவனுக்கு அடிச்சிருச்சு, அதனால காடியை எனக்கு கொடுக்குறான். ஆமென். ஹல்லேலூயா. So God can do lot of things in your life. Only thing you have honest request. Amen. If your request is worthy, God will bless you. Amen. Hallelujah. 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 God changed lot of things. Then I came to Kajang. The car condemned, I cannot do anything. And I bought a van to do the transport under my uncle's name because my name blacklisted ready. So I cannot buy. The van, as and when my uncle wants, I have to give him. Amen. Because under his name, I am paying for the van under his name. I have to give him. I tell God, God, I have no car, no transport, nothing. You see, now, in present, I don't want to tell long hours, no book enough. If I tell all my story, there's no book. All my God story, the book not enough to write. Amen. But now, the present time, as you all with me now, you see, God bless me with a house. God bless me with 4 cars. Amen. Hallelujah. Hallelujah. I want to use which car, so I don't know. Any morning come out, I say which car. My son asked, Mark asked me, which car you are taking? I say, see the BMW or Mercedes-Benz. Amen. Hallelujah. Hallelujah. My children all know what. I am BMW, Mercedes-Benz, they know. Amen. Hallelujah. That's our God. You must be satisfied with what God give you. Amen. Hallelujah. Hallelujah. Sometimes our mind is the one who makes us not satisfied. Who make us sin against God. நம்மளோட சிந்தனை தான். நம்ம சிந்தனை தான் நம்மள வந்து ஆண்டவர் கூட சரியா உட்கார விடாது. You see your mind sometimes you think if I wear this cloth I'll be very handsome, very nice. This one will be better for me now. Amen. Hallelujah. Hallelujah. If I wear these clothes, I'll be very cool. Not cool. Very cool. Amen. And then you see Aishwarya Roy, you say, I do this plastic surgery like I'll be very beautiful. Amen. Hallelujah. Hallelujah. And you plan. You see all these things you plan. Amen. If then God give you job, sometimes you are not happy, you are not satisfied. And then you start to think, if I get this America job, will satisfy me, I go America work. America people dying for it. Amen. Hallelujah. So, always satisfied with what God has given you. Be cool, make your things satisfied around you. Amen. You make your things satisfied around you. You know, I tell you the truth. I don't have clothes to wear for my church last time. 7 years I wear the same trousers to church. Until the color also faded. People notice and tell me, why you got no other trousers to wear? But people can tell, but God listened. And God listened and He changed everything. Today I don't know which one to wear also. Amen. Hallelujah. Hallelujah. This is my God. This is our God. Amen. Hallelujah. Hallelujah. Don't think, don't be, see people and compare yourself. Don't be jealous with other people. Amen. You must be satisfied with what you have. Amen. Hallelujah. That's why I say, when you are satisfied, நீ திருப்தி அடையும் போது ஆண்டவர் கொடுத்த பொருள்ல, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில நீ திருப்தி அடையும் போது God will bless you again. ஆண்டவர் இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் 7 வருஷமா ஒரே சுல்வார் போட்டு போன சேர்ச்சிக்கு ஆளுங்க பார்த்து கூட கேட்டாங்க, கலரே போச்சு சுல்வார் கலரு, காசு இல்லை வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஆளுங்க என்னை கேள்வி கேட்கும்போது என் இயேசு பார்த்தாங்க அதை. ஆமென். இன்னைக்கு சட்டை எந்த சட்டை போடணும், எந்த சுல்வார் போடணும்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா.
இன்னைக்கு எல்லாம் கலர் கேட்கும்போது நான் ஏதோ கிரீன், ரெட், ப்ளூ, yellow சொல்றேன். எப்படி சொல்றேன்? அந்த காலத்தில் கேட்டிருக்கேன் இல்லையா? நான் ஒரே கலர் தான் சொல்லிப்பேன், ப்ளூ பேனு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் இயேசு. இன்னைக்கு இயேசு. You must know Lord Jesus. Okay, now what we have done, what God is complaining against us. Jeremiah chapter 2 verse 13. Jeremiah chapter 2 verse 13. Jeremiah அதிகாரம் 2 வசனம் 13. ஆண்டவர் நம்மளை பத்தி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? God is complaining against us. என்ன சொல்றாரு? My people have done too evil. They have turned away from me, the spring of living water. Amen. They have dug their own wells, which are broken wells and cannot hold water. என் ஜனங்கள் ரெண்டு தப்பு செஞ்சாங்க. ஒன்னாவது தப்பு என்னது? என்னை விட்டு விலகினது. ஆமென். நான் தான் அவங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கும் தேவன், என்னை விட்டு விலகிட்டாங்க. ரெண்டாவது தவறு, அவங்களே சொந்தமா அந்த தண்ணி, நான் கொடுக்குற தண்ணி குடிக்காம சொந்தமா கிணறு நோண்டி தண்ணி குடிச்சாங்க. சொந்தமா கிணறு நோண்டி தண்ணி குடிச்சாங்க. அந்த தண்ணி நிற்காது அவங்க வாழ்க்கையில. It won't satisfy. The water from the well will not satisfy them. Amen. Hallelujah. 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 And not only they have rejected God and not looked for Him and to Him, they need their own, they meet their all their needs to satisfy their life by their own effort. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அவங்க விட்டது மட்டும் இல்லாமல் அவங்களே சொந்தமா எல்லாமே அவங்களுக்கே சொந்தமா தேடிக்கிட்டாங்க. ஆமென். உங்களோட கஷ்டமும் சரி நஷ்டமும் சரி என்ன நடக்குதோ எல்லாமே சொந்தமா தேடிக்கிட்டாங்க. எப்படி சொந்தமா தேடிக்கிட்டாங்கன்னு சொல்றேன். ஆமென். எப்படி சொந்தமா தேடிக்கிட்டாங்க? How they look for themselves. They create everything. The well that you dig for yourself. நீங்க சொந்தமா நோண்டிக்கிட்ட கிணறுனா என்னது? என்ன கிணறு அது? என்ன கிணறா இருக்கும்? எல்லாருக்கும் இருக்கு. விளங்குல? விளங்குல? வேகமா பேசுங்க. ப்ராப்ளமா? அதான் நான் சொல்றேன். என்னது அது? What is that? What is the well that God is talking about now? என்ன கிணறு சொல்றாரு ஆண்டவர்? என்ன கிணறு சொல்றாரு? என்ன கிணறு சொல்றாரு ஆண்டவர்? The wells you have dug. நீ சொந்தமா நோண்டிக்கிட்ட கிணறு என்னன்னா, is your career. Is your career, your good looks, your perfect house, and I don't know many others. Amen. இப்போ நம்ம அதான் சொல்றோம் எக்ஸ்கியூஸ். வேலை சேர்ச்சுக்கு வரமில்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை என்னால சேர்ச்சுக்கு வரமில்ல. உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டம்னு? இது we start to complain. We start to complain on the things that God has blessed us. Amen. Hallelujah. And then we start to argue, we start to compare, we start to become disobedient. Amen. Hallelujah. Hallelujah. Another ஆண்டவர் சொல்றாரு, if you want to satisfy, John chapter 4 verse 13 and 14, you have to drink, you have to look for the life giving water. ஜீவ தண்ணீரை தேடி போ. உன் வாழ்க்கையில எல்லாமே திருப்தியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சீன் தான். You become a sin addict to a sin, that giving excuses or looking God. ஆண்டவரை தேடுறதுல நீ ஆலாசம் கொடுக்கும்போது, நீ காரணம் கொடுக்கும்போது, ஆண்டவரை தேடுறதுக்கு நீ காரணம் கொடுக்கும்போது, that is a sin. Make yourself even thirstier. இன்னும் தாகமா, உலக பொருளுக்கு உலக ஆசைக்கு இன்னும் தாகமா ஆகும். இன்னைக்கு இதுதான் உங்க வீக்னஸஸ் வேற தெரியுமா? உங்களோட பலவீனம் வேற. ஏன்னா உங்களோட உலக ஆசை வேற. ஆமென். அல்லேலூயா. உங்க உலக ஆசை வேற. இன்னைக்கு இப்படிதான் சில சமயம் you become addict to your work, sometimes to women, and sometimes to medicine. நீ உலகத்துல நீ அந்த பொருளோட நீ போய் ஒட்டிடுவ. ஒரு பொருளோட நீ ஒட்டிட்டேன்னா உன்னோட வேலை,
அவனா எக்ஸ்கியூஸ் வேலைன்னு கொடுப்போம். அப்புறம் சில விஷயம் பெண்கள் விஷயம், ஆமென். சில பேர் வந்து மருந்து போதை வேற, அது வீக்னஸ். Like sometimes you take medicine, they become addict to the medicine. Anything happen, they want to go and see the doctor, they want to take medicine. Amen. Hallelujah. That's type of worldly desires. Amen. Hallelujah. If you have a problem with anger, அது ஒரு sin தான். சில பேர் அந்த கோபத்தை, அவங்க கோபத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அந்த கோபத்தை உடனே விட மாட்டாங்க. God said, do not bring your anger until tomorrow, but devil will bring for 7 days. Amen. Hallelujah. That is sin. If you get angry, most is, God said 1 hour. Small anger, small fight, 1 hour. If big fight, until the end of the day, 7 o'clock night, finish. No after that, no more. Once you pray, you peace be with you, the king is gone. If you bring another day, you become a sinner. 1 point there already, sin. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு தெரியணும், ஆண்டவர் எல்லாமே பைபிள், everything is in the Bible. Amen. Hallelujah. Sin create greater thirst of unsatisfactory satisfaction இருக்காது. அது ஒரு வகையில பாவம் தான். ஆண்டவர் கொடுத்த பொருள்ல, ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நீ பார்க்காம, நீ நேசிக்காம, நீ வேல்யூ பண்ணாம இருந்தனா அது ஒரு பாவம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஓகே, என்ன மாதிரி காரியத்துல what are the things that you think that you don't value God, you don't appreciate what God have given you? என்ன மாதிரி things? இப்போ நான் சொன்னேன், like your house, your career, your job, what others? வேற என்ன வேற என்ன வரும்? சுத்தமா பேசுறா, காது கேட்கும். People who put God in your life. There are nothing scary. I'm not asking about people. People don't you look for trouble. Okay. Things la enadhu? Like if let's say ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு சட்டை கொடுத்துறாரு, gift கொடுத்துறாங்க சட்டை. அந்த சட்டையை பத்தி இது நான் வாங்கிக்க மாட்டேனா, இவங்க கொடுத்தா தான் நான் போடணுமா? ஒரு சொக்ஸ் கொடுத்துட்டாங்க வச்சுக்க, எங்க இல்லையே நான் சொக்ஸா இல்ல. ஒரு கோலை கொடுத்துட்டாங்க வச்சுங்க, கப்பு இல்லையா, எனக்கு கப்பு வாங்க முடியாதா? கப்பு கொடுத்துருக்காங்க பேக்கரிக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமே. ஹalleluya. ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் கொடுத்துருக்காங்க பேரு. All God give. And then the food, sometimes they prepare the food for you, you all never value. சாப்பாடு இது என்ன மீ கோரிங் நான் சொல்ல செஞ்சுக்குவேன், என்ன மேகி கோரிங் நான் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாத செய்ய எழுதுவே, நீங்க தான் செஞ்சு கொடுக்கணுமா? ஆமே. கேட்க மாட்டான், ஆனா அவன் நினைப்பான். They never value. This is God's things, God give you. God said whatever they put in front of you, just eat, don't complain. It's a food. It's a food, but we like to complain. We like to complain and we are not satisfied. That is a sin. Adu or pavam. Amen. It's a sin. So I don't want you to commit to this little bit. This is, even though little thing, small thing, it creates a big lama jadi bukit. Amen. And then you tabli naik itu bukit. Amen. And you cannot climb the bukit already, you have to stay down. Amen. Because you never value God. Amen. Hallelujah. Hallelujah. And these are the attitude of the people who are not with Lord Jesus. Yesu kuda illada outside this. We have this attitude when we are not with Lord Jesus. Amen. நம்ம Yesu kuda இல்லாத ஆளுங்க இப்படிதான் எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிப்பாங்க. Amen. Hallelujah. And they will have a thirstier life. எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு thirstier life அப்படியே இருப்பாங்க. But Lord Jesus offer you life giving water, living water, ஜீவ தண்ணீர் கொடுக்கிறார் தேவன். என் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கிறாரு. It will be satisfied for you.
permanently. Amen. Permanently, nothing can remove that from you. Amen. If you appreciate, you value, you know that Lord Jesus in your life, nothing can separate you. Amen. It will be permanent. Permanent கொடுத்துறாரு ஆண்டவர், உனக்கு தாகம் எடுக்காதே. Amen. Hallelujah. If you still after all this explanation எல்லாம் சொன்னோன்னே if you still feel unsatisfactory, உனக்கு இன்னும் திருப்தி ஆகலன்னா, இதுக்கு மேலேயும் நீ மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா, பேசுவேன்னா, வேல்யூ பண்ண மாட்டேன் இருந்தனா, something is not right with your spiritual life. Amen. இதுக்கு மேலே சொல்லி எல்லாம் தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஜீவ தண்ணீர் கொடுக்கும் தேவன் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, இதுக்கு மேலேயும் you feel that you are not satisfied, you are not happy, then something wrong with your spiritual life. Amen. Hallelujah. If you are a follower of Christ, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பின்னால போற பிள்ளையா இருந்தா, now you sit and think what you feel thirst in your life. உன் வாழ்க்கையில எது உனக்கு குவாஸ் இல்லாம இருக்குது. Amen. Hallelujah. Hallelujah. What do you think that you are thirsty? Even I am telling to those parents, or when you complain about your children, and நீங்க சொல்றீங்க பரவாயில்ல, but it's okay. But other than you complain, அவங்க பின்னால நீங்க வந்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்ல, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. You go and tell them. நீ உள்ளுக்கு வைக்கிறது இட்ஸ் a grudge தெரியுமா? It's a sin. Amen. நீ உள்ளுக்கு வச்சிருக்கிறது கூட இட்ஸ் a sin. நீ நேரா சொல்லிடு, அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. Because you are telling the truth. Make sure you are telling the truth. Tell honestly. Whether they take it, they get angry or what, it's up to them. But you have done your part. One வேலையை நீ செஞ்சிட்ட. Amen. நீங்க உள்ளுக்கு வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இது இப்படிதான் தெரியுமா, இப்படிதான் தெரியுமா, அப்படிதான் தெரியுமா, இது செய்யாதுங்க தெரியுமா, அது செய்யாதுங்க தெரியுமா, கூட வந்து உதவி செய்யாதுங்க தெரியுமா, மரக்கட்டி வெட்டாது தெரியுமா, துணி துவைக்காது தெரியுமா, அதை பண்ண என்னத்துக்கு தெரியுமா உனக்கு தெரியும் தானே போய் சொல்லு. Amen. Hallelujah. You know, like parents, they complain about the youth, the children. Sometimes they are in the house, they don't even take the cup and put there. They don't even come and help in the kitchen. Nothing. The mothers always complain. You know, asking the father. You know. Go tell her. Why you asking me? I know, no, I know everything. And you go and tell. Why you don't want to tell? It's your children. What? Why you afraid? Go and tell. They get angry. Never mind. God and see. Because we have our God. Yes, பார்த்திருக்கேன். நீ பாவப்படுறியா, உனக்கு இருக்காப்பு. Amen. அவ்வளவுதான். Amen. Hallelujah. ஏன்னா உள்ளுக்கு வச்சிருந்தா it's a grudge. If you keep, it's a grudge. அது ஒரு பாவம், ஒரு sin. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். You have to build your spiritual life. Amen. You only you can build your spiritual life. உங்களோட பரிசுத்த வாழ்வு இயேசு கூட உங்களால மட்டும் தான் பில்ட் பண்ண முடியும். Amen. Hallelujah. இன்னும் நீங்க வந்து உங்களோட சுயநலத்துக்கு, உங்களோட மனித ரீதியான சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்ப நீ மாற போற? Amen. Hallelujah. You know what Lord Jesus already offer you, what Lord Jesus can give you, and now start to look for Him. Amen. அவரை தேடுங்க. எது கேள்வி இல்லைன்னா